வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தனசேகர் வணக்கங்க. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். தனுஷ்கரன் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி. சந்தோஷம் ஐயா, வணக்கம் ஐயா. ரைட். ரெக்கார்டிங் போட்டாச்சு. ரைட். வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? சொல்லுப்பா. சரி, வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ உபகரக வகுப்புக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? உபகரகத்தினுடைய வகுப்புல வந்து நம்ம இருக்கோம். உபகிரகத்தை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு வந்து எப்படி கால்குலேஷனு, எப்படி வந்து பலன்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். உபகரம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? உபகிரகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கேலக்சி விண்வெளியை பற்றியும், இப்போ வந்து ஜோதிடத்துக்காக நம்ம பயன்படுத்துகிற கால்குலேஷன்களை பற்றியும் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் உபகரணம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியும். ஓகேவா? சரி. இப்போ வந்து விண்வெளி அப்படின்னா என்ன? விண்வெளி, விண்வெளி ஆராய்ச்சி மையம், விண்வெளி, கேலக்சி, அஸ்ட்ரானமி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். வானமண்டலம், ரைட். வானமண்டலம்னா என்ன? ஆக்சுவலாக வெளியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த அண்டவெளி, ஃபுல் கேலக்சியை தான் நம்ம வந்து வானமண்டலங்கிறோம். இந்த வானமண்டலத்தில் எல்லாமே இருக்கு இல்லையா? வானமண்டலத்தில் என்ன இருக்கு? சூரியன் இருக்காரு, எல்லா கிரகங்களும் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு, விண்மீன்கள் இருக்கு. ஸோ சம்திங் எல்லாமே நிறைந்ததை தான் நம்ம வந்து வானமண்டலம்னு நம்ம சொல்றோம். வானமண்டலம் அப்படிங்கிறது அண்டவெளியை பற்றி, சூரியனுடைய குடும்பத்தை பற்றி நம்ம வந்து ஆய்வு பண்றது. நம்ம இருக்கிறதே வந்து சூரிய குடும்பத்தினுடைய ஒரு அங்கம் தான். சூரிய குடும்பத்துல பூமிங்கிறது ஒரு கிரகம். சரிதானே? ஆமா. இப்ப இந்த சூரிய குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, சூரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து விட்டுடுங்க, சூரியன் இல்லாமல் வேற என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வந்து 8 கிரகங்கள் வந்து இருக்கு. சூரியனுக்கு பக்கத்துல புதன் இருக்காரு, அப்புறம் சுக்கிரன் இருக்கு, அப்புறம் பூமி வருது, அதுக்கப்புறம் வந்து குரு பகவான், அப்புறம் வந்து செவ்வாய், அதுக்கப்புறம் வந்து சனி, அதுக்கப்புறம் இன்னும் 2 கிரகங்கள் என்ன? நெப்டியூன், ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லி 2 கிரகங்கள் வந்து புதுசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிரகங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்துனீங்க அப்படின்னா 8 கிரகங்கள் வந்து வரும். சூரியன் இல்லாமல், சூரியனை வந்து விட்டுடணும். சரியா? ரைட். இதெல்லாம் சேர்ந்தது வந்து சூரிய குடும்பம். அண்டவெளின்னு சொல்றோம், கேலக்சின்னு சொல்றோம் நம்ம. இது வந்து என்னன்னா சயின்ஸ், பியூர் சயின்ஸ். சயின்ஸில் வந்து நம்ம வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ வந்து அறிக்கைகள் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கிரகமும் எவ்வளோ தூரத்தில் இருக்கு, எவ்வளோ வேகத்தில் வந்து சுத்திட்டு இருக்கு, ஸோ அதில் நடக்கிற மாற்றங்கள் என்ன, அதில் வந்து மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா, மனிதர்கள் வாழ முடியுமா, ஸோ இப்படி நிறைய ஆய்வுகள் வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு.
இல்லையா? ஆமா. இப்ப ஜோதிடம்னா என்ன? ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பூமியில வந்து இருக்கோம். சரிதானே? இந்த சூரிய குடும்பத்துல பூமியில் மட்டும்தான் வந்து உயிரினங்கள் என்பது இருக்கு. இந்த பூமிக்கும் இந்த பிற கோள்களுக்கும் குரு இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்கு, புதன் இருக்கு, சூரியன் இருக்காரு. நம்ம பூமிக்கும் அவங்களுக்கும் உண்டான தொடர்பு என்ன? அதுல வந்து அந்த கிரகங்களுடைய வழிபாதைகள் வந்து என்ன? அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய தன்மை என்ன? இதை பற்றி நம்ம வந்து ஆய்வுகள் பண்ணி ஒவ்வொரு உயிரினங்களுடைய மனிதர்களுடைய மனதில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து என்ன? அந்த மனதில் நடக்கக்கூடிய மாற்றத்தால் நடக்கக்கூடிய பலன்கள் என்ன? இதை பற்றி சொல்வதுதான் வந்து ஜோதிடம். புரியுதா? ஆமா, இதை பற்றி நம்ம வந்து பார்க்கறது தான் வந்து ஜோதிடம். சரிதானே? ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? சரி. இப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப சூரிய மண்டலத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் வந்து சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல பார்த்தீங்கன்னா புதன் இருக்கும். ரெண்டாவது ஆர்பிட்ல வந்து சுக்கிரன் இருப்பாரு. இந்த இடம் தெரியுதுல்ல? எழுத்து சின்னதா இருக்கு போதுமா இல்லை இன்னும் பெருசா வேணுமா? சரி. இப்போ மூணாவது ஆர்பிட்ல வந்து பார்த்தீங்கன்னா புதன் இருக்கு. நாலாவது ஆர்பிட்ல வந்து சாரி மூணாவதுல வந்து பார்த்தீங்கன்னா பூமி, நாலாவதுல வந்து குரு பகவான், அடுத்தது வந்து செவ்வாய், அதுக்கு அடுத்த ஆர்பிட்ல வந்து சனி இருக்கு. இருக்கா? இப்படிதான் வந்து கிரகங்கள் வந்து சூரியனை வந்து சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி சுத்தி வரும்போது அப்படியே வந்து வட்ட வடிவிலெல்லாம் வந்து சுத்தி வர கிடையாது. வட்ட வடிவில் அக்யூரேஷன்லாம் வந்து சுத்தி வர கிடையாது. சில நேரங்களில் சூரியனை வந்து நெருங்குவாங்க, சில நேரங்களில் வந்து விலகுவாங்க. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு கிரகங்களுமே சில நேரத்தில் வந்து சூரியனை நெருங்குவாங்க, சில நேரத்தில் சூரியனை விட்டு கொஞ்சம் தூரம் போவாங்க. ரொம்ப தூரம்லாம் போக மாட்டாங்க. அந்த சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் நடக்கும். ஓகேவா? அந்த சேஞ்சஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பிட்ட டிகிரியில் வரும்போது அந்த கிரகம் சூரியனால் அஸ்தங்கம் என்பது அடையும். அதுதான் நம்ம வந்து அஸ்தங்கம் சொல்றோம். சூரியனுக்கு பக்கத்துல புதன் வந்து வராரு அப்படின்னா, இப்போ புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 14 டிகிரி. சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து புதன் வந்து ஒரு 14 டிகிரிக்கு உள்ளார வராரு அப்படின்னா அஸ்தங்கம் அடைஞ்சிருவாரு. ஓகேவா? சுக்கிரன் வந்து பாத்தீங்க 10 டிகிரி சுக்கிரனுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆஹ், குருக்கு வந்து 12 டிகிரி. சாரி, 12 கிடையாது. கரெக்ட், 12 டிகிரி தான் வரும். செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 15 டிகிரி, சனிக்கு வந்து 17 டிகிரி. ஓகேவா? சந்திரன் என்ன பண்ணுறோம்? இதுல கரெக்ட் கரெக்ட் ஆகும். ரைட். செவ்வாய், அதுக்கப்புறம் வந்து குரு, அதுக்கப்புறம் வந்து சனி. வந்து டிகிரி மட்டும் மாற்றி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து செவ்வாய்க்கு வந்து 15 தான், அதில் மாற்றம் இல்லை. குருக்கு வந்து 12 டிகிரி தான், அதுலேயும் மாற்றம் கிடையாது. இப்போ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் வந்து அஸ்தங்கம் அடைவார். சந்திரன் என்ன பண்ணுது? தன்னை சுற்றி கொண்டு சூரிய மண்டலத்தில் பூமியை வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. கரெக்டா? ஆ அப்போ சந்திரனும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சந்திரன் வந்து 11 டிகிரிக்குள்ளார வந்து அஸ்தங்கம் அடைவார். இப்போ எல்லா கிரகங்களுமே சூரியனை வந்து குறிப்பிட்ட டிகிரியில் வந்து நெருங்கும், குறிப்பிட்ட டிகிரியில் வந்து விலகும். ஒரு சீரான இயக்கம் என்பது இல்லை. அந்த வட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சீரான வட்டமாக இருக்காது.
அதனுடைய டிராவல் என்பது சில நேரத்தில் இருக்குது, சில நேரத்தில் வந்து விலகுது. அதை தான் நம்ம வந்து அஸ்தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட். இப்போ அடுத்தது இது வந்து அஸ்தங்கம். அஸ்தங்கத்தை வந்து நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது என்னன்னா வக்ரம். வக்ரம்னு சொல்லி பேசுறீங்க இல்லையா? வக்ரம். ஆ, இப்போ வக்ரம்னா என்ன? ஆக்சுவலா பின்னோக்கி நகருவது போல ஒரு தோட்டம். பின்னோக்கிலாம் நகராது எந்த கிரகமும். அது என்னாகும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டு இருக்கு. அதை ஒட்டின மாதிரியே ஒரு ட்ரெயின் அடுத்த ட்ராக்ல வந்து ஒரு 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ 130 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற அந்த ட்ரெயினில் வந்து உட்காந்துருக்கோம். இப்போ இன்னொரு ட்ரெயினை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த ட்ரெயின் வந்து ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு மாய தோற்றம். ஆனால் அந்த ட்ரெயினும் வந்து ஃப்ரண்டில் தான் வந்துட்டு இருக்கு. புரிஞ்சுதா? அப்படி தெரியுமா தெரியாதா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆமா. இப்போ வந்து ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய வேகத்துல 2000 கிலோமீட்டர் வேகம், 3000 கிலோமீட்டர் வேகம், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேகத்துல வந்து அது பாட்டு சுத்திட்டு இருக்கு. அப்படி சுத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, திடீர்னு அந்த கிரகத்தினுடைய வேகம் வந்து கம்மியாகும். அப்படி வேகம் கம்மியாகும் போது பக்கத்துல இருக்கிற கிரகம் அது வந்து கரெக்டான வேகத்துல வந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகம் எப்படி இருக்குன்னா வக்ரமா இருக்கிற மாதிரி பின்னோக்கி போற மாதிரி தோணும் உங்களுக்கு. கரெக்டா? அப்படியே ட்ரெயினை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க பூமி ஒரு ட்ரெயினா வச்சுக்கோங்க. இப்ப புதனை வந்து ஒரு ட்ரெயினா வச்சுக்கோங்க. இப்போ பூமி வந்து போற வேகத்துல கரெக்டா போயிட்டு இருக்கு. புதன்ற கிரகம் மட்டும் அப்படியே வந்து ஸ்லோ ஆகுது. இப்போ நீங்க ஒரு டெலஸ்கோப் வச்சு பாக்குறீங்க. என்ன நடக்கும்? புதன் வந்து பின்னாடி போகும். ஓகே தானே? இதை வந்து வக்ரம்னு எடுத்துக்கிறோம் நம்ம. ஃபீல்ட் சயின்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா கிரகம் வந்து பின்னோக்கி போறது கிடையாது. ஆனால் ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பின்னோக்கி நட்சத்திர பாதங்களை வந்து நவுத்துறோம். கவனிச்சிங்களா இல்லையா? பின்னோக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களே வந்து ரிவர்ஸ்ல போற மாதிரி கிரகத்தையே வந்து நவுத்துவோம் நம்ம. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க நடக்கிற வேகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஆக்சுவலா புதன் வந்து வக்ரம் அடைகிறாருன்னா புதன் வந்து தன்னுடைய வேகத்துல வந்து போயிட்டே இருந்தா அப்படியே முன்னோக்கி. இன்னைக்கு புதன் எங்க இருக்காரு? கோச்சாரத்துல. இன்னைக்கு புதன் கோச்சாரத்துல இருக்காரு, நட்சத்திரத்துல இருக்காரு. இப்போ அடுத்தது வந்து உத்திரம். உத்தரத்தினோட 1, 2, 3, 4 பாதங்கள். அடுத்து வந்து உத்தரத்துக்கு அப்புறம் என்ன வரும்? உத்தரத்துக்கு அப்புறம் அர்த்த நட்சத்திரம், அதுக்கப்புறம் சித்திரை, இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த வக்ரகதியை அடையும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேகங்கள் எல்லாம் மாறுது இல்லையா? ஒவ்வொரு கிரகத்தினுடைய வேகங்கள் வந்து மாறும்போது அது வந்து இருக்கிற நட்சத்திரத்துக்கு பதிலாக பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய தாக்கத்தை வந்து அது எடுத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நல்ல வேகமா நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். நல்ல வேகமா போகும்போது பின்னாடி இருக்கிறவங்களை வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா? குறிப்பிட்ட ஸ்பீட்ல நல்லா வேகமா போயிட்டு இருக்கோம், பின்னாடி இருக்கிற யாரையாவது நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ ஃப்ளைட் வந்து வந்து மேலே எழும்புறதுக்கு நல்ல வேகமா போயிட்டு இருக்கு, பின்னாடி யாரையாவது வந்து கனெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. இப்போ அதே ஃப்ளைட்டே வந்து ஸ்லோ மூவிங்கில் இருக்கு. ஸ்லோ மூவிங்கில் இருக்கும்போது நம்ம சொல்றோம் இல்லையா? அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து கிரக சந்தின்னு சொல்றோம். அது ஞாபகம் இருக்கா? கிரக சந்தி. கிரக சந்தியில் நம்ம என்ன சொல்றோம்? ஒரு கிரகம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாதங்கள், 3 மாதங்கள் முன்னாடியே அடுத்த நட்சத்திரத்தினுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும்னு சொல்றோம். கரெக்டா இல்லையா? அதுபோல வக்கரத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அது அதனுடைய வேலையை பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாதத்தினுடைய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கும். புரியுதா? அது
பண்றோம் ஜோதிடத்தில் வந்து பாதங்களை வந்து மாத்தி நவுத்திக்கிறோம். அது வந்து போற வேகம் வந்து கம்மியானதுனால அந்த பாதத்தினுடைய வேலையையும் பின்னாடி இருக்கக்கூடிய பாதத்தினுடைய வேலையும் சேர்த்தி பார்க்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், பஞ்சாங்கத்துல நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ல பாதத்தை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஆனா சயின்ஸ் படி கிரகம் வந்து பின்னாடி எல்லாம் வந்து போகாது. புரிஞ்சுட்டீங்களா? என்ன புரிஞ்சுதா? சரி, ரைட். இப்ப அடுத்தது, இது சூரியன்ல இருந்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பூமியில இருந்து பார்க்கலாம். நம்ம வந்து பூமியில நின்றுட்டப்ப பூமியில நின்றுட்டா என்ன தெரியும்? ஒரு கேலக்சி தெரியுமா? வெளியில் போய் நின்னா ஒரு பெரிய மிகப்பெரிய அண்டவெளி தெரியுமா? அது போக போக அது போயிட்டே தான் இருக்கும். முதல்ல அந்த அண்டவெளி என்பது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு வட்ட வடிவில் இருக்கும். அந்த அண்டவெளி ஒரு சரியான வட்டத்தில் வந்து இருக்கும். அந்த அண்டவெளி இப்படி போட்டுக்கலாம். இப்போ சென்ட்ரல் வந்து பூமி நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து கேலக்சி. ஓகேவா? அட்வைன் யாருக்குப்பா? எனக்கு இன்னும் வரலையே. எனக்கு வந்து சவுண்ட் வரும் அந்த மாதிரி யாரும் வரலப்பா. வர சொல்லு உள்ளார. ரைட், ஓகே. இப்போ இந்த அண்டவெளி அப்படிங்கிறது ஒரு வட்டம். இதனுடைய டிகிரி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வட்டத்தினுடைய டிகிரி வந்து 360 டிகிரி. அது காமன், வேர்ல்டுக்கே வந்து பொதுவானது. இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 360 டிகிரி வந்து 12 வீடுகளாக வந்து பிரிக்கிறோம். 360 டிகிரியா 12 பேருக்கு வந்து பிரிச்சு கொடுக்கணும். 12 பேருக்கு பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து 30 டிகிரி. கரெக்டு தானே? அப்ப என்ன பண்றோம்? 12 பகுதியை பிரிக்கிறோம். இப்போ இது வந்து மேசம், இது வந்து ரிஷபம், இது வந்து மிதுனம், இது வந்து கடகம், இது வந்து சிம்மம், அது வந்து கன்னி, அப்புறம் வந்து துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போ அந்த அண்டவெளியை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 12 பகுதிகளை நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஓகே தானே? இதுக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம். இது வந்து மேஷ வீடு, இது வந்து ரிஷப பகுதி, ரிஷப மண்டலம், இது வந்து பகுதி மிதுன மண்டலம், அடுத்தது கடக பகுதி கடக மண்டலம், சிம்ம பகுதி சிம்ம மண்டலம், கன்னி பகுதி கன்னி மண்டலம், துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். ஒரு கூட எக்ஸ்ட்ரா போட்டோமா? ஆமா. மகரம், கும்பம், இது வந்து மீனம். ஓகேவா? மகரம், கும்பம், மறுபடியுமா? சரி, மகரம் போட்டாச்சு. இது கும்பம், இது வந்து மீனம். ஓகேவா? இப்போ நம்ம இங்க நின்று பார்க்கும்போது அப்படியே சுற்றி பார்க்குற 12 பகுதியை வந்து பிரிச்சுக்கிறோம். 12 பகுதியா நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ரைட். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பூமியில் இருந்து சூரியன் மிக நெருங்கிய தூரத்து, அதுலயும் டிஃப்ரெண்ட் வருது. அந்த அந்த சுற்றுவட்ட பாதையிலையும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து ஏற்படுது. எல்லாமே சரியா தான் சுத்திட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பூமிக்கு நெருங்கி வருவார். குறிப்பிட்ட காலகட்டத்தில் சூரியன் வந்து பூமியை விட்டு கொஞ்சம் தூரமும் போவார். இது வந்து என்னன்னா கேலக்சி. ஆனா இந்த கிரகங்கள் எப்படி சுத்துது அப்படின்னா நீள்வட்ட பாதையில வந்து சுத்திட்டு இருக்காங்க. நீள்வட்டம்னா தெரியலையா? இது வந்து வட்டம். நீள்வட்டம் அப்படின்னா இப்படி ஒரு வட்டம் போடலாமா? இது நீள்வட்டம். ஓகே தானே? முட்டை வடிவில். ஓகேவா?
ஆ அப்படின்னா இது சரிப்பா, இது அக்யூரேஷா இருக்காது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் லென்த் வந்து கூட வரும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்க, சூரியன் வந்து இந்த மேச மண்டலம் அப்படின்ற பகுதியில் வரும்போது பூமிக்கு வந்து மிக நெருங்கில் வந்து வராது, நெருங்கி வராது. அதுதான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா உச்சம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சதா? அதே சூரியன் இந்த பக்கம் வந்து துலாம் வீட்டுக்கு வரும்போது, துலாம் மண்டலத்துல வந்து சஞ்சரிக்கும் போது, ஏன்னா இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து 27 நட்சத்திர மண்டலத்துல தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 27 நட்சத்திர மண்டலம் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதே சூரியன் பூமியை விட்டு ரொம்ப தூரத்துல வந்து போறாரு. இதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சூரியன் வந்து நீசம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுதா? இப்போ வந்து சூரியன் வந்து உச்சம் வந்து எதனால அடையுது, நீசம் எதனால அடையுது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? அந்த டிஸ்டன்ஸ்னால நம்ம வந்து என்ன பண்றோம்னா அவர் உச்சமா இருக்காரு, அவருடைய எனர்ஜி வந்து பூமிக்கு வந்து நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. நீசம்னா அவர் வந்து ரொம்ப தூரத்துல இருக்காரு, அவருடைய எனர்ஜி வந்து ரொம்ப குறைவா வருது அப்படிங்கிறது, அந்த கதிர்வீச்சு அது வந்து குறைவா வருது அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரிதானே? ஓகே. பேர் வந்து என்னன்னா அவங்களுடைய போன்ல வந்து அந்த ஆப் வச்சிருக்காங்க இல்லையா, கூகுள் மீட். ரொம்ப நாளா யூஸ் பண்ணா அந்த கம்ப்ளைண்ட் வரும், அதனால அதை வந்து டெலீட் பண்ணிட்டு புதுசா வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்க. ஆமா. சரிதானே? இதுக்கு வந்து ஒரு பலன் சொல்றாங்க. என்ன பலன் சொல்றாங்கன்னா, ஜோதிட உலகத்துல சூரியன் உச்சம் அடைஞ்சிருக்காரு. ஸோ சூரியன் வந்து உச்சம் அடைஞ்சதுனால அவர் வந்து அந்த ஜாதகருக்கு அதிக நன்மையை வந்து தருவார். சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கனால துலாம் வீட்டுல அதிக கெடுபலனை வந்து தருவார், நல்லது பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி பலன்கள் வந்து சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? அது சரியா தவறா? கண்டிப்பா தவறு. ஆக்சுவலா இந்த சூரியன் வந்து, இதே சூரியன் உச்சமா இருக்காரு, அந்த ஜாதகத்துல வந்து அவர் பிறந்த பொழுது சூரியன் வந்து ஒரு யோகியா வந்திருக்காரு. இப்ப என்ன நடக்கும், அதிக நன்மை என்பது அவருக்கு கிடைக்கும். அதே இன்னொரு ஜாதகத்துல சூரியன் வந்து உச்சம் அடைஞ்சு அவர் வந்து அவயோகியா வந்திருக்காரு. இப்ப என்ன நடக்கும்? அப்ப ஒரு ஜாதகர் பிறந்த திதி யோகம் கரணம் முடக்கு வைனாசிகத்தெல்லாம் கனெக்ட் பண்ணும்போதுதான் சூரியன் வந்து ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் அவர் வந்து யோகம் உபயோகம் கர்ணநாதன் அல்லது அந்த மாதிரி நட்சத்திரங்களில் நின்று அல்லது தீசுனி நட்சத்திரத்தால் விபரீத ராஜயோகம் ஆகும்போதுதான் அந்த உச்சநிலையில் நின்று அந்த நலபலனை தருவார்னு சொல்லணும். சப்போஸ் தீசுனியமா வந்து 3 8 12 மறையில அவயோகியா வந்துட்டாரு, உபாவயோகமா வந்துட்டாரு, முடகதி விதியா வராரு, கெடுபலனை தரக்கூடிய நிலையில இருக்காரு, நட்சத்திரக்கு ஏதாவது கெட்டு போச்சு அப்படின்னா உச்ச நிலையில் கெடுபலன்கள் என்பது அவருக்கு நடக்கும். புரிஞ்சதா? ரைட். இப்ப அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, சூரியன் வந்து எங்க ஆட்சி அடைகிறாரு? சிம்மத்துல வந்து ஆட்சி அடைகிறார். ஏன் இந்த வீட்டை வந்து ஆட்சி வீடுன்னு கொடுத்தாங்க? எதனால இந்த வீட்டை வந்து ஆட்சின்னு சொன்னாங்க? எதனால ஆட்சின்னு சொன்னாங்கன்னா, சூரியனுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, சூரியனுக்குன்னு சில காரகங்கள் இருக்கு இல்லையா, தன்மை இருக்கு இல்லையா, இருக்கா இல்லையா? சில தன்மைகள் கிரக காரகத்துல வந்து உண்டு.
அந்த தன்மையும் இந்த வான மண்டலத்துல வந்து இந்த 30 டிகிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பகுதி, இந்த பகுதியும் அந்த அந்த பகுதியினுடைய தன்மையும் சூரியனுடைய தன்மையும் ஒத்து போகிறது, ஒரே மாதிரி இருக்கு. புரிஞ்சதா? இந்த பகுதி இருக்கிற 30 டிகிரி, இந்த பகுதியும் இந்த பகுதியினுடைய இது என்ன பாவம், 12 பாவகாரகது. இந்த பாவகாரகத்தினுடைய தன்மையும் இந்த சூரியனுடைய கிரககாரக தன்மையும் ஒத்து போகிறது, நல்லாவே ஒத்து போகுது. அதனால என்ன பண்ணாங்க, இந்த பகுதி வந்து இவருக்கு வந்து சொந்த வீடு, ஆட்சி வீடு, இந்த வீடு ஓனர் இவர் தான் அப்படின்னு முன்னோர்கள் வந்து ஆட்சின்னு கொடுத்தாங்க. புரிஞ்சதா? அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஆட்சி வீடுன்னு கிரகங்கள் கொடுத்துருக்காங்களே. மேஷத்துக்கு வந்து செவ்வாய், ரிஷபத்துக்கு வந்து சுக்கிரன், மிதனத்துக்கு புதன், கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு வந்து சூரியன், இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? அது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு இப்ப புரிஞ்சுதா? ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிருச்சு இப்ப. சரி, ரைட். இப்ப அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, சூரியன் வந்து மேஷத்தில் வந்து உச்சம், ரிஷபத்துல என்ன நடக்குது, ரிஷபத்துல வந்து பகையாகிறாரு, மிதனத்துல சமமாகிறாரு. கரெக்டா? கடகத்திலேயே சமம்ங்கிற அந்தஸ்தை வந்து வாங்குறாரு, கண்ணிலையும் வந்து சமமாகிறாரு, துலாத்துல வந்து நீசம் அடைஞ்சிடுறாரு. அடுத்தது இங்க விருச்சிகத்துல நட்பு, தனுசுலயும் வந்து நட்பு, இது ரெண்டு சனி வீடுங்கிறனால பகை வீடு, இந்த மீன வீடு வந்து நட்பா வருது. ஓகே தானே? இது எதை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த 30 டிகிரியினுடைய கேரக்டரும் சூரியன் இந்த வீட்டில் இருக்கும்போது அவருடைய கேரக்டரும் எதிரெதிராக இருக்கிறது. அதனால அந்த வீட்டுக்கு வந்து பகைன்னு கொடுத்தாங்க. புரியுதா? சூரியன் இந்த பகுதியில் வந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னா, இந்த பகுதியும் அந்த பகுதியும் நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், உன் வேலையை நான் தலையிட மாட்டேன், என் வேலையை நீ வந்து நீ தலையிடக்கூடாது, ரெண்டு பேரும் சமம், ஒரே ஈக்குவல் ரைட்ஸ். அதனால அதை வந்து சமம்னு வச்சுட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த விருச்சிகம், தனுசு, மீனத்துல மட்டும் நட்பு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த பகுதி வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய குணங்களும் சூரியனுடைய குணங்களும் ஒத்து போகின்றன. ஆட்சி அளவுக்கு ஒத்து போகல, நண்பர்களாக இணைந்து பலன் தர அளவுக்கு வந்து ஒத்து போகும். இங்க வந்து நண்பன் கிடையாது, இங்க வந்து அப்படியே கேரக்டர் எல்லாமே செட் ஆகுது, அதனால ஆட்சின்னு வச்சுட்டாங்க. அங்க வந்து என்னன்னா, அந்த பகுதியில் இருக்கிற கேரக்டரும் சூரியனுடைய கேரக்டரும் வெவ்வேறு தான். ஆனா ரெண்டு பேரும் வந்து யாரையும் வந்து திட்டிக்கிறது இல்லை, அடிச்சுக்கிறது இல்லை, இணைஞ்சு பலன் தரத்துக்கு தயாரா இருக்காங்க. அப்படிங்கிறதால அதை வந்து நட்பா வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுவரை நடத்துனது எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லை? சரி. இதுல ஏற்கனவே தெரியுமா, நீங்க தான் தெரியுமா? சரி, அதுதான் ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்தது வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க கிரகங்கள் மொத்தம் எத்தனை கிரகம்? கிரகங்கள் வந்து 7 தான், 9 கிடையாது, 7 தான் கிரகம். சரி, ரெண்டு பேர் யாரு? ஆமா, ஒரே நிமிஷம்.
சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதை பற்றி நீங்க ராகு கேதுனா யாரு அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். கிளாஸ் எப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கா? சரி. இப்ப இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து கிரகம் கிடையாது. இது வந்து சாயா கிரகம்னு சொல்லுவாங்க, அல்லது நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, சூரிய கிரகணம் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரிய கிரகணம் நடக்குதுன்னா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரியன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், அதுக்கப்புறம் வந்து பூமி இந்த நேர்கோட்டில் வந்து வரும். நேர்கோட்டில் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சூரியனுடைய வெப்பத்தை வந்து சந்திரன் வந்து ஃபுல்லா மறைக்கிறார், சூரியனையே வந்து மறைச்சிக்கிறார். நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது, பூமியில இருந்து பாத்தீங்கன்னா சூரியனை வந்து சந்திரன் வந்து மறைப்பார். ஓகேவா? அதே நீங்க போய் சூரியன்ல நின்று பாத்தீங்கன்னா பூமியை வந்து சந்திரன் மறைப்பார். சரிதானே? சரி, இப்படி மறைக்கும் போது நிழல் உருவாகுமா உருவாகாதா? வந்து உருவாகும் போது அந்த நிழலினுடைய ஒரு கார்னர் வந்து ராகு, இன்னொரு கார்னர் வந்து கேது. அதான் வந்து நிழல் கிரகம் சாய கிரகம் சொல்றது. ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது வந்து சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் நடக்கும்போது என்ன நடக்கும்? சூரியன் பூமி சந்திரன்ற நேர்கோட்டில் வந்து வரும். சூரியன் இருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து பூமி வந்துடும், அப்புறம் வந்து சந்திரன் வந்து வருவார். இப்படி ஒரு நேர்கோடு வந்து உருவாகும். சரிதானே? இப்போ என்ன ஆகும்? ஒரு நிழல் என்பது உருவாகும். அந்த நிழல் தான் வந்து ராகு கேது. ஓகேவா? இது வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்கும்போது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்கும்போது அந்த நிழல் வந்து ஹெவியா இருக்கும். அடுத்த நாள் அப்படியே வந்து சூரியன் நகர நகர, சந்திரனும் நகர நகர, பூமி நகர நகர, வருஷம் ஃபுல்லுமே அந்த நிழல் என்பது இருந்துட்டே தான் இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சந்திர கிரகம் சூரிய கிரகணத்தின் வரும்போது இருக்கக்கூடிய ராகு கேது பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த நிழல் வந்து ரொம்ப பவரா இருக்கும். அது வந்து சந்திரன் சூரியன் பூமி நகர நகர அந்த நிழல் வந்து தன்மை மாறிக்கிட்டே வரும், அதனுடைய வீரியம் வந்து கம்மியாகிட்டே வரும். ஓகேவா? இப்ப அதுக்காக வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இருக்கும்போது ராகு கேது பலமா இருக்காங்க, ஆமா பலமா தான் இருக்காங்க, அதுக்கு என்ன? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பயும் வந்து திதி நாமயோகம் முடக்கு இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணும், அது பாசிட்டிவா இருந்தா அந்த ராகு வந்து நல்ல பலமா இருக்காருன்னு எடுத்துக்கோங்க. நெகட்டிவா இருந்தா அதிக கெடுபலனை தரக்கூடிய நிலையில இருக்காங்கன்னு முடிவு பண்ணுங்க. புரிஞ்சுட்டீங்களா? ராகு கேது பலமா தான் இருக்காங்க. எதுல பலம்? நல்லது செய்யறதுல பலமா, கெட்டது செய்யறதுல பலமா? இவரும் தான் இருக்காரு, பலமா தான் இருக்காரு. நல்லது செய்யறதுல பலமா, கெட்டது செய்யறதுல பலமா, அப்படி பார்க்கணும். சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்தப்ப சூரியனும் ராகு கேதெல்லாம் வந்து ஒண்ணா வராங்க, அதனால வந்து கெடுபலன்னு டக்குன்னு சொல்லிடக்கூடாது. கரெக்டா இல்லையா? பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு தான் வந்து சொல்லணும். அதே போல ராகு வந்து லக்னத்துக்கு 2ல இருக்காரு, 1ல இருக்காரு, 7ல இருக்காரு, 8ல இருக்காரு, ராகு தோஷம் ஒளியில் இருக்கக்கூடாது. அப்படியும் கிடையாது.
ஓகேவா? இப்போ ராகு கேதுனா என்னன்னு புரிஞ்சிருச்சா? அப்ப சூரியனுடைய மண்டலத்துல இருந்து, சூரிய குடும்பத்துல இருந்து பார்க்கும்போது என்ன நடக்குது? எதனால ஒரு கிரகம் வந்து அஸ்தங்கம் அடையுது, வக்ரம் அடையுது? பூமியில இருந்து நீங்க பார்க்கும்போது எதனால வந்து ஒரு கிரகம் வந்து உச்சம் அடையுது, நீசம் அடையுது, ஆட்சி அடையுது, நட்பாகுது, சமமாகுது, பகையாகுது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சாச்சு. மொத்தமே 7 கிரகங்கள் தான். இந்த 2 கிரகம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சாச்சு. இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தை பொழுது ராகு கேது பலமா இருப்பாங்க அப்படின்னு வந்து பயந்துடக்கூடாது. அதிகம் நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடாது, கெடுதல் பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? திதியோகரணம் முடக்கை போட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஒரு கிரகம் உச்சமா இருக்கு, ஆட்சியா இருக்கு, நட்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லது நல்ல பலன் சொல்லிடக்கூடாது. பகையா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே கெட்ட பலன் சொல்லக்கூடாது. சரிதானே? எல்லாத்துக்கும் திதியோகரணம் முடக்கு போட்டு ஃபைனலா தான் நீங்க வந்து முடிவு பண்ணணும். புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 27 நட்சத்திரங்கள். 9 கிரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல நகர அஸ்தங்கம், மகரம், ஆட்சி, உச்சம், நீசம், நட்பு, சமம், பகை, சாய கிரகம் எல்லாமே பார்த்தாச்சு. அண்டவெளியே 12 பிரிச்சு ஏன் 12 ராசி மண்டலங்கள் வச்சாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். 12 பாவங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 27 நட்சத்திரங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நட்சத்திரங்கள்லாம் 27 தான் இருக்கா? 27 நட்சத்திரம் தான் இருக்கா அந்த அண்டவெளியில, விண்வெளியில? நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. இது என்ன நடக்குது அப்படின்னா அந்த 9 கிரகங்கள் வந்து டிராவல் பண்றாங்க இல்லையா? ராகு கேதுவை தவிர 7 கிரகங்கள் டிராவல் பண்றாங்க இல்லையா? பயணம் பண்றாங்க இல்ல? அந்த பயணங்கள் போற இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள். இப்ப அஸ்வினி அப்படின்னா அது வந்து ஒரு நட்சத்திரம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு 7 நட்சத்திரம் 8 நட்சத்திரம் அந்த மாதிரி. சதையெல்லாம் எடுத்தீங்கன்னா 100 நட்சத்திர கூட்டம் அது. அதான் கவுண்டிங்கே அதிகம். இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரேவதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேவதிக்கு இடையில நட்சத்திரம் இருக்கு, அதெல்லாம் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு நட்சத்திரம் 2 நட்சத்திரம் அது வந்து வேல்யூ கிடையாது. மாபெரும் கூட்டங்கள் எங்க இருக்கோ அந்த நட்சத்திர கூட்டத்திற்கும் கிரகத்துக்கும் மட்டும்தான் ஒரு கனெக்ட் வந்து உருவாகுது அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது எத்தனை இடத்துல எடுக்குது அப்படின் போது 27 இடத்துல அது வந்து நடக்குது. ஓகேவா? இந்த 27 நட்சத்திரங்களை தவிர மீதி எதுவுமே வந்து நட்சத்திரம் வந்து கிடையாது. இப்ப நீங்க வானத்துல பாக்குறீங்க, என்ன சொல்லுவீங்க? நட்சத்திரம் மின்னுது, எத்தனை நட்சத்திரம் பாரு அப்படிம்பீங்க. அதெல்லாம் வந்து நட்சத்திரங்கள் வந்து கிடையாது. நட்சத்திரங்கள் ஒன்லி வந்து 27 நட்சத்திர கூட்டங்களை தான் நட்சத்திரம்னு சொல்லணும். மீதிலாம் வந்து விண்மீன்கள். அது விண்மீன்கள். புரிஞ்சதா? வாங்கி பிரதிபலிக்குது, அவ்வளவுதான். அது நட்சத்திரம் கிடையாது. சரிதானே? சரி. இப்ப அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னாக்க இந்த 27 நட்சத்திரத்தை வந்து 9 கிரகங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. 27 நட்சத்திரத்தை வந்து 9 கிரகங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 3 கிரகம், ஒவ்வொரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் சொல்லி முடிவு பண்ணாங்க. ஏன் முடிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த 3 நட்சத்திரங்களும் அந்த கிரகத்தோட வந்து ஒத்து போகுது. இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களையும் வந்து அவருக்கு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா சூரியனுடைய கிரககாரக தன்மையும் இந்த நட்சத்திரங்களுடைய நட்சத்திரகாரக தன்மையும் ஒத்து போகிறது. எப்படி வந்து அண்ட வெளியில வந்து சிம்ம மண்டலத்தை வந்து சூரியனுக்கு வந்து ஆட்சி வீடுன்னு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா
அந்த மண்டல பகுதியினுடைய குணநலன்களும் அந்த பாவத்தினுடைய குணநலன்களும் சூரியனுடைய குணநலன்களும் பாவகாரகம் கிரககாரகம் ஒத்து போகிறது. அதனால அந்த இடத்த வந்து ஆட்சின்னு கொடுத்தாங்க. அதுபோல இங்க வந்து என்ன நடக்குதுன்னா சூரியனுடைய குணநலன்களும் இந்த நட்சத்திரத்தினுடைய குணநலன்களும் ஒத்து போறதுனால இப்படி வந்து மும்மூணா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. புரிஞ்சதா? அதே போல ஒரு பலன் வந்து உருவாகும் போது என்ன நடக்குது அப்படின்னா கிரகத்துக்குன்னு சில கிரகார தன்மை என்பது உண்டு. அது எந்த நட்சத்திர மண்டலத்துல போகுதோ அந்த நட்சத்திர மண்டலத்துக்குன்னு ஒரு தன்மை என்பது உண்டு. இந்த ரெண்டு தன்மையும் இணைந்து கிரகாரகம் நட்சத்திரகாரகம் இரண்டும் இணைந்து மேலும் வந்து அந்த வீட்டினுடைய பாவகாரகம் அதுவும் வந்து இணைந்து இதெல்லாம் மூணும் இணைந்துதான் ஒரு பலனை வந்து உருவாக்குது. அது நல்ல பலனாகவும் இருக்கலாம் கெட்ட பலனாகவும் இருக்கலாம். நீங்க திதியோக காரணத்துல போட்டீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிச்சிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். புரிஞ்சுதா? சூரியன் வந்து அஸ்வினியில் இருக்காரு அப்படின்னா சூரியனுடைய கிரகாரகம் அஸ்வினியினுடைய நட்சத்திரக்காரகம் ரெண்டாவது வந்து மின்கிள் ஆயிட்டு அப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா மேஷ வீடுங்கிறதுனால மேஷம் அந்த 30 டிகிரியினுடைய காரகம் அது வந்து கனெக்ட் ஆகும். 3 கனெக்ட் ஆகி பலனை வந்து வெளிப்படுத்தும். அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரமாக மாறிதான் பலனை வந்து தரும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நட்சத்திரத்துக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நம்மளுடைய மெத்தடு தான் கொடுப்போம். நிறைய லூசு பசங்க வந்து நட்சத்திரமே தேவையில்லைன்னு உளறி இருக்கிறானுங்க. அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது ஜோதிட உலகத்துல. புரிஞ்சதா? வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நட்சத்திரம் வந்து வெரி ஈக்குவல் ரைட்ஸ் கிரகத்துக்கு. கிரகத்துக்கு நீங்க 50 மார்க் கொடுக்குறீங்கன்னா நட்சத்திரத்துக்கு 50% கொடுத்தே இருக்கணும். பாவகாரத்துக்கு கம்மி அடிக்கலாம் நீங்க. ஏன்னா அது வந்து பொதுத்தன்மை. அந்த வீட்டுக்குள்ளார 3 நட்சத்திரங்கள் வந்து கலந்துருக்கு, 3 மிக்சிங் ஆகிருக்கு. அது ஒரு 30% கொடுக்கலாம். ஆனால் வந்து கிரகத்துக்கும் நட்சத்திரத்துக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுத்தே தீரணும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நட்சத்திரத்தை பார்க்குறோம் கிரகத்தை பார்க்குறோம் அப்புறம் தான் பாசிட்டிவ் நெகட்டிவே வந்து பிரிக்கிறோம். ஒரு யோக நட்சத்திரம் உபயோக நட்சத்திரம் கரண நட்சத்திரத்தில் நின்றால் எந்த கிரகமாக இருந்தாலும் நல்லது பண்ணிடும். அவயோக கிரகமாக இருந்தாலும் கூட நல்லது பண்ணணும்னு நம்ம வந்து விதிகள் வந்து உருவாக்கி இருக்கோம். நம்ம நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமா இல்லையா? அதே போல உபயோக நட்சத்திரத்தில் யார் நின்னாலும் வந்து கெடுபலன். யோகியே வந்து நின்னாலும் அது வந்து கெட்டதுதான். திசுனை நட்சத்திரத்தில் 3 8 12 மறைந்தால் விபரீத ராஜயோகம் சொல்லியிருக்கோம். நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். பரிகாரங்களுக்கு எங்க வரோம், நம்ம கிரக பரிகாரம் எடுக்கிறோமா? கிரகம் தோஷம் வாங்கியிருக்கு, பரிகாரத்துக்கு நம்ம என்ன பண்றோம், நட்சத்திர கோவில்களை தான் எடுக்கிறோம் நம்ம. புரிஞ்சுதா? கிரகம் தனியாக பலனை வந்து தராது. கிரகம் வந்து நட்சத்திரமாக மாறி அப்புறம் தான் பலனை வந்து தரும். நல்லதும் கெட்டதும் கெட்ட பலன் ஒண்ணு, நட்சத்திரமா மாறி ஒரு கெடுபலன் வந்து நடக்குது. நம்ம நட்சத்திரத்தை போய் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு பரிகாரங்கள் வந்து பண்ணிட்டு வந்துடும். கிரகத்துக்கு நம்ம போறது கிடையாது. எங்கேயாவது நான் வந்து சூரியனர் கோயில் போங்க, செவ்வாய்க்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போங்க, ராகு வந்து திருநாகேஸ்வரம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுவோம்னா நட்சத்திரங்கள்ல தான் வந்து பண்ணுவேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப 27 நட்சத்திரங்கள்ல வந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இருக்கிறது வந்து 12 பகுதிகளை வந்து நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். இப்படி வந்து 12 பகுதியை நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். 30 டிகிரி கொடுத்து இருக்கிறது 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தை எப்படி 12 வீட்டுக்கு தர முடியும்? இடிக்குமே. ஆளுக்கு 2 கொடுத்தா கூட 24 தான் வருது. மீதி எங்க 3 போய் எங்க போடுறது? அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் 4 பகுதியை தான் வந்து பிரிச்சாங்க. பகுதியை பிரிச்சு அது வந்து 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 1ஆம் பகுதி 2ஆம் பகுதி 3ஆம் பகுதி 4ஆம் பகுதி இப்படி வந்து உருவாக்கிட்டு 108 பகுதிகளை வந்து உருவாக்கினாங்க. உருவாக்கிட்டு 12 வீடுகளுக்கு வந்து கொடுத்தாங்க. ஒரு வீடுக்கு வந்து 9 கணக்கு சரியா போச்சா? அப்ப நட்சத்திர மண்டலம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, நட்சத்திரத்தினுடைய விவரம் என்ன, அதெல்லாம் புரிஞ்சதா?
ரைட். அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? லக்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து சூரிய குடும்பம், சூரியன்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பூமியில இருந்து நிறைய விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்துக்கு பூமி தான் வந்து மையப்பகுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்தோம். அஸ்தங்கம் எடுத்தோம், வக்கரம் எடுத்தோம், ஆட்சி எடுத்தோம், உச்சி எடுத்தோம், நீசம் எடுத்தோம், நட்பு சமம் பகையெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நட்சத்திரத்துக்கு வந்தோம். மொத்தம் வந்து 27 நட்சத்திர கூட்டம் தான் இருக்குன்னு முடிவு பண்ணோம். அடுத்து அதை என்ன பண்ணோம்? 27 நாளாக பெருக்கி 108 மாற்றி 12ஆல் வகுத்து 9 பாதங்கள் ஒரு பகுதிக்குன்னு கொடுத்தோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள்னு முடிவு பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் வந்து கேரக்டர் வந்து ஒத்து போறதுனால அதுக்கு கொடுத்துருக்கோம். நட்சத்திரத்தை பிரிச்சதும் அதன் அடிப்படையில் தான், ஆட்சி வீடு பிரிச்சதும் அதன் அடிப்படையில் தான். நட்பு சமம் பகையெல்லாம் எல்லாமே வந்து அதே தான். எல்லாம் ஒளிக்கதிர்கள், அதனுடைய குணங்கள், கேரக்டர்ஸ், காரகங்கள் ஒத்து போனா ஆட்சி, நட்பு, ஒத்து போகலையா பகை, உனக்கு என்ன எனக்கு என்னன்னா சமம். சரிதானே? பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது நம்ம ஜோதிடத்துல பயன்படுத்துறது லக்னம். அடுத்து நம்ம என்ன பயன்படுத்துறோம்? லக்னத்தை வந்து பயன்படுத்துறோம். லக்னமே என்ன அப்படின்னு யாரையாவது கேட்டோம்னா, லக்னம் வந்து உயிர் வந்த நேரம்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். ஒரு ஜீவனுக்கு வந்து உயிர் வந்த நேரம், கரெக்டான வார்த்தை தான். இப்ப நீங்க வந்து ஒரு ஊர்ல இருக்கீங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது. ஒரு குழந்தை வந்து பிறக்குது. அதே ஊர்ல ஒரு சூரிய உதயம் வந்து உதயமாகுது. சூரியன் வந்து உதய்கிறார். சூரிய உதயம் என்பது காலையில ஒரு 6 மணி, 6:10 அந்த மாதிரி நடக்கும். 5:50, 5:30 டைம் வந்து வேரியேஷன் வரும். இப்ப இந்த குழந்தை வந்து 6:10க்கே பிறகுது. சூரிய உதயம் அந்த ஊருக்கு 6:10, குழந்தை 6:10க்கே பிறந்துருது. அப்ப அதனுடைய லக்னம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, இப்ப இந்த அண்ட வெளி இருக்கு இல்லையா, 12 பகுதிகள், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்ப வந்து இந்த சூரிய உதயம் இருக்குல்ல, கிழக்குல தான் எப்பொழுதுமே சூரிய உதயம் ஆகும். அந்த ஒளி, அந்த ஒளி இந்த குழந்தைக்கு வந்து சேரும்போது, இந்த குழந்தைக்கு வந்து சேரும்போது, இந்த குழந்தை பிறந்த அச்சாம்சம், ரேகாம்சம், மத்திய ரேகை, இன்னொன்று வந்து இன்னொரு ரேகை என்ன சொல்லுவாங்க? அச்சாம்ச ரேகையா? அச்சாம்சம், ரேகாம்சம் அவ சொல்லுவாங்க. ரைட். தீர்க்காம்சம், கரெக்ட். இந்த குழந்தைக்கு வந்து வரும்போது வரும்போது இது மேஷமாக இருந்தால், இந்த பகுதி மேஷமாக இருந்தால் அது வந்து மேஷ லக்னத்துல பிறந்திருக்குன்னு எழுதுவோம். இந்த கோட்டுக்கு நேரா வந்து ரிஷபம் இருந்ததுன்னா ரிஷப லக்னத்துல பிறந்ததுன்னு எடுத்துக்கணும். கோட்டுக்கு நேரா தனுசு மண்டலம் வந்து இருந்ததுன்னா தனுசு லக்னத்துல பிறந்திருக்குன்னு எடுத்துக்கணும். புரிஞ்சதா? இது அண்டவெளி, இது அண்டவெளி. அங்க சூரிய உதயம் நடக்குது. சூரிய உதயம் நடக்கும்போது, சூரிய உதயம் கிழக்குல இருந்து வரும்போது அந்த ஒளி வந்து குழந்தை மேல வருது, அந்த இருக்கிற இடத்துக்கு வருது. அந்த நேர் பகுதியில எந்த மண்டலம் வந்து இருக்கிறதோ, எந்த ராசி மண்டலம் இருக்கிறதோ, எந்த ராசி இருக்கிறதோ அதுதான் குழந்தை பிறந்த லக்னம். சரிதானே? இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப வந்து சூரிய உதயம் 6:10க்கு நடக்குது, குழந்தை வந்து ஒரு 8:10க்கு பிறகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும்? சூரியன் இருக்கிற இடத்த விட கொஞ்சம் வந்து மேல ஹைட் வந்திருப்பாரு. ஒரு எவ்வளவு ஹைட் வந்தாலும் சரி, அந்த ஒளி வந்து எந்த இடத்துல வந்து விழுகிறதோ,
எந்த இடத்தில் வந்து விழுகிறதோ அதுதான் வந்து லக்னமா வரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே போல ஜாதக கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா சூரிய உதயத்திலிருந்து லக்னம் வந்து நகர்ந்து வந்துட்டே இருக்கும். இது ஒரு கட்டம் இருக்கு அப்படின்னா சூரியன் வந்து இன்னைக்கு எங்க இருக்காரு? கோச்சாரத்துல பூரத்துல இருக்காரு. இப்போ உங்க ஊர்ல சூரிய உதயம் வந்து ஒரு 6 மணின்னு வச்சுக்கோங்க. 6 மணிக்கு ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா லக்னம் வந்து பூரத்திலேயே வந்து உட்காரும். பூரத்திலேயே உட்காரும். இப்போ அடுத்தது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அந்த குழந்தை பிறகுது அப்படின்னா இந்த பூரத்துல இருந்து அப்படியே கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அஸ்தத்தினுடைய முடிவு பகுதியில் வந்து அந்த குழந்தை வந்து பிறக்கும். 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து ஒவ்வொரு வீடுகள் 2 மணி நேரம், மொத்தம் 24 மணி நேரம் இருக்கிறது 12 வீடு. கரெக்டு தானே? இருக்கிறது மொத்தம் 12 வீடு. 12 2 மணி நேரம்னா மொத்தம் 24 மணி நேரம் வந்துடும். சரிதானே? இதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப சூரிய உதயம் இப்ப வந்து நீங்க வந்து காலையில எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? காலையில ஒரு 9 மணிக்கு பிறந்தங்க. அன்னைக்கு சூரிய உதயம் வந்து 6 மணி. அப்போ 3 மணி நேரம் கழிச்சு பிறந்திருக்காரு. அந்த தேதிக்கு சூரியன் எங்க இருந்துச்சு? அதுல இருந்து 3 ஹவர்ஸ்க்கு வந்து லக்னத்தை நகர்த்துனீங்கன்னா அதான் லக்னம். புரியுதா? அதே போல சூரியன் நின்ன இடத்துல இருந்து சரி பகுதி 180 டிகிரி வரையும் இதுல ஒரு குழந்தை வந்து பிறந்திருந்ததுன்னா பகல்ல பிறந்திருக்குன்னு எடுக்கணும். மதியம் 12 மணிக்கு முன்னாடி பிறந்திருக்குன்னு எடுக்கணும். காலையில சாரி, அதாவது என்னன்னா காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள பிறந்திருக்குன்னு எடுக்கணும். இந்த பகுதியில் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேல விடிகாலையில் 6 மணிக்கு முன்னாடி பிறந்திருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, ரைட். மணி என்னாச்சு? இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ வந்து பாயிண்ட் வரும். உபகிரகம்னா என்ன? உபகிரகம்னா சூரியன் இருக்காரு. சூரியன் பாரு பக்கத்துல ஒரு சூரியன் இருக்கும், அதான் உபகிரகம். சந்திரன் இருக்குன்னா பக்கத்திலே ஒரு குட்டி சந்திரன் இருப்பார், அதுதான் வந்து உபகிரகம். கரெக்டா? அப்படியா? அப்படி கிடையாது. உபகிரகம் அப்படின்னா என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு சனியுடைய உபகிரகம் தான் இருக்கிறதுலே வந்து பெருசு. சனின்ற ஒரு கிரகம் இருக்கு, அவருடைய உபகிரகம் யாரு? புலிகன்னு சொல்லலாம், அல்லது வந்து மாந்தின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அவர்தான் வந்து உபகிரகம். உபகிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து சனின்ற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா?
சனின்ற கிரகத்துக்கு ஒரு 1500 கிலோமீட்டர் தூரத்துல, அதுல இருந்து சனின்ற கிரகத்துல இருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் ஒரு பவர் வந்து இருக்கு. அதுவும் வந்து சனியினுடைய சக்தியே. இது சனி கிரகம். இந்த கிரகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சந்தி எடுக்கிறோம்ல இப்ப நம்ம. இப்போ வந்து நட்சத்திரம் வந்து புனப்பூசத்துல இருக்குன்னா அடுத்தது பூசத்தினுடைய வேலையை சேர்த்தி பார்ப்போம் அப்படின்னு எடுக்கிறோம்ல. அதுபோல இது வந்து சனி கிரகம். இந்த பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் சனியினுடைய எனர்ஜி இருக்கு. ஆனா இங்க இருக்கிற எனர்ஜி வந்து இதுல வந்து கிடையாது. இந்த எனர்ஜி வேற மாதிரி இருக்கும், இங்க இருக்கிற எனர்ஜி வேற மாதிரி இருக்கும். புரியுதா? சனின்றது ஒரு கிரகம். அந்த கிரகத்துல இருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜி இருக்குல்ல, ஒளி கதிர்கள் இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு மனிதர்களுடைய உடம்புல ஆறான்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல வந்து பரவி கிடக்கும். இப்ப சனியில இருந்து எனர்ஜி வந்து பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து வருது. அது போல இங்க இருக்கிற எனர்ஜியும் வந்து தனியா வருது. புரியுதா? பூமியில நம்ம இருக்கோம், உயிரினங்கள் வந்து இருக்கு. சனின்ற கிரகத்துல இருந்து ஒரு எனர்ஜி வருது, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி ஒரு ஜாதகப்படி கிடைக்குது. அதே போல இந்த சனியினுடைய வெளிவட்ட பகுதியில் இருந்து ஒரு எனர்ஜி வந்து வருது பூமிக்கு. எங்க உயிரினங்களுக்கு, குறிப்பா வந்து மனிதர்களுக்கு. சரிதானே? இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ் தான் வந்து புலிகன் அல்லது மாந்தின்னு சொல்றது. புரியுதா? நம்ம வந்து குளிகன் அல்லது மாந்தின்னு சொல்றோம். இந்த பறக்கும் தட்டுக்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுல இருந்து யார் வராங்க? ஏலியன்ஸ் வந்து வராங்க. ஃபியூல் சயின்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சேட்டலைட்லாம் அனுப்பி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணி போட்டோஸ்லாம் நிறைய எடுத்து முடிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமியினுடைய நிறம் வந்து நீல நிறம். பூமியினுடைய நிறம் வந்து நீல நிறம். ஏன் அப்படின்னா கடல் வந்து 3 பகுதி, நிலப்பகுதி வந்து ஒரு பகுதி. நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா அது ப்ளூ கலர் நீல நிறமா தான் தெரியுது. ஓகேவா? சனியினுடைய கருமை நிறம். ஓகேவா? இந்த குளிகன் அல்லது மாந்தி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏரியானுடைய நிறம் வந்து நீல நிறம். அதனாலதான் சனிக்கு வந்து கருப்பு கலரும் யூஸ் பண்ணுவோம், நீல நிறமும் யூஸ் பண்ணுவோம். ஓகே தானே? இந்த சூரிய குடும்பத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் என்பது எங்க இருக்கு அப்படின்னா, அது வந்து பூமியில தான் இருக்கு. அதுக்கப்புறம் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த குளிகன் அல்லது மாந்தி என்று சொல்லப்படக்கூடிய ஏரியால தான் இருக்கு. ஏன் அப்படின்னா சூரியனில் இருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். இவருடைய ஒளி வந்து கட்டாகும் இல்லையா? இப்போ ஒரு டார்ச் லைட் அடிக்கிறீங்க, அது ஒரு குறிப்பிட்ட இலையில போய் கட்டாம ஆகாதா? அந்த கட்டாகிற ஏரியாவுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாரு, கட்டாகிற இடத்திலே இருக்காரு. அங்க வர சூரியனுடைய ஒளியை வந்து கம்மி தான். அதனாலதான் அவர் வந்து குளிர்ச்சியா இருக்காரு எப்போ பார்த்தாலுமே. வெப்பம் வந்து வர்றதில்லை அவருக்கு. அதனாலதான் குளிர்ச்சியான கிரகம். கரெக்டா இந்த இடத்துல போற அந்த சீதோசன நிலை இருக்கு இல்லையா, இந்த இந்த குளிகன்னு சொல்றோம் இல்லையா,
அந்த ஏரியாவில் வந்து சூரிய வெப்பத்தால் வரக்கூடிய ஒளி, கேலக்சியில் இருக்கக்கூடிய சூழல்கள், உயிரினங்கள் வாழ்வதற்கு உண்டான அமைப்புகள் வந்து உண்டு அப்படின்னு சொல்லி சயின்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. புரியுதா? இந்த பறக்கும் தட்டுகள் ஏலியன்ஸ் அப்படின்றவங்களாம் அங்க இருந்து தான் வராங்க. இப்படி இங்க இருந்து வந்து செவ்வாய் கிரகம், சந்திர கிரகணம், சந்திரனுடைய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரமோ, செவ்வாய் கிரகத்துக்கு சந்திர கிரகத்துக்கு போயிட்டு வரோம் இல்லையா? இப்போ சந்திரனுக்கு போயிட்டு வந்தாச்சு. செவ்வாய்க்கெல்லாம் வந்து இப்போ கூட இந்தியா கூட என்ன விட்டுச்சு, மங்கள்யான், என்னது பேரு, செவ்வாய்க்கு வந்து சேட்டலைட் விட்டாங்களே, ராக்கெட்டு, அது என்ன பேரு, மங்கள்யான். அது வந்து அஸ்ட்ராலஜில தான் அந்த பேர் எடுத்திருக்காங்க. அது போல அங்க இருந்து நம்ம பூமிக்கு வந்து வந்துட்டு போறாங்களாம். புரியுதா? சரி. இப்போ அடுத்தது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆரா, இந்த மாதிரி வந்து ஒரு வெளிவட்டம், ஒரு அவுட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி யார் யாருக்கு இருக்குன்னா, சனிக்கிட்ட அந்த மாதிரி இருக்கு. சனிக்கிட்ட அந்த மாதிரி இருக்கு. சனிக்கிட்ட நம்ம என்ன பேர் வச்சோம் உபகரணத்துக்கு, அல்லது மாந்தின்னு வச்சுக்கிட்டோம். சனிக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புலிகன் அல்லது மாந்தி அப்படின்னு வந்து நம்ம ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். சந்திரனுக்கு அந்த மாதிரி ஒரு ஒளிவட்டம் வந்து உருவாகுது. அவுட்டர்ல ஒரு எனர்ஜி, டிஃப்ரெண்டான எனர்ஜி உருவாகுது. சந்திரனிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி வேற, அந்த அவுட்டர்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி என்பது வேற. அதுக்கு பேர் வந்து என்னன்னா பரிவேடன். செவ்வாயிலிருந்து ஒரு எனர்ஜி வருது, மிருத்யு தூமன், ரெண்டு ஒரு எனர்ஜி தான். அதுல ரெண்டு பகுதியை பிரிக்கிறாங்க, ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கிறாங்க. புதன்ல இருந்து ஒரு எனர்ஜி வருது, அது வந்து அர்த்த பிரகடனம். குருல இருந்து ஒரு எனர்ஜி வருது, அது வந்து யமகண்டன். சுக்கர்ல இருந்து ஒரு எனர்ஜி வருது, அது வந்து இந்திரதனுசு. அடுத்தது சனி ஏற்கனவே பார்த்தாச்சு. ராகுல இருந்து வியதி பாதன். கேதுல இருந்து தூமக்கேது. ஓகேவா? எல்லாத்தையும் பார்த்தாச்சா? எங்க பார்த்தோம்? சூரியனை பார்க்கவே இல்லையே. சூரியனை பார்த்தோமா? சூரியனை வந்து பார்க்கல. சூரியனுக்கு வந்து காலம். இது வந்து சூரியனுடைய அவுட்டர்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி கிடையாது. சூரியனுக்கு அவுட்டர்ல எதுவும் கிடையாது. சூரியனுடைய மையப்புள்ளி, சூரியனுடைய மையப்புள்ளி, அந்த மையப்புள்ளி தான் வந்து காலம். புரிஞ்சுறீங்களா? சூரியனுடைய சூரியனுடைய வெப்பம் என்பது இந்த அவுட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5700 டிகிரி செல்சியஸ். மையத்தெல்லாம் போனீங்கன்னா, இந்த ஏரியாவில் போனீங்கன்னா 1,60,00,000 டிகிரி செல்சியஸ். இந்த மைய கரும்புள்ளி இருக்கு இல்லையா, அந்த கரும்புள்ளியில வந்து இருக்கக்கூடிய ஹீட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1500 டிகிரி செல்சியஸ் தான்.
மத்தியில வந்து என்னன்னா எம்டியா இருக்கு. சுத்தியில எரியுது, மையத்துல வந்து எம்டியா இருக்கு. சுத்தியில எரியிற அனல் வந்து அங்க லைட்டா வந்து உள்ளார வருது. புரிஞ்சுட்டீங்களா? இந்த மையப்புள்ளிக்கு பேரு தான் வந்து காலன். காலன்னா யாருன்னா யமதர்மன். யமதர்மனுடைய நிறம் என்ன? கருமை நிறம். சூரியனின் புத்திரன். புரியுதா? சரிதானே? ஓகே. இப்போ நம்ம வந்து இன்றைக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். உபகரணம்னா என்ன அப்படின்ற வரைக்கும் வந்து வந்தாச்சு. அடுத்தது என்னன்னா, அந்த உபகரணங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. உபகரணங்களுக்கு பலன்கள் என்பது இருக்கு. சரிதானே? அது எப்படி இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம வந்து இதுக்கு மேல வரக்கூடிய வகுப்புகளில் வந்து பார்ப்போம். சரியா? ரைட்டு. இந்த கிளாஸ் வந்து முடியுது. யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஒருத்தர் தான், 2 பேர். ஆமா. அர்த்த பிரகடனன். சரிதானே? அதே போல இந்த மையப்பகுதியில் உருவாகக்கூடிய வெப்பம் என்பது 1500 ஸ்டாண்டர்ட் கிடையாது. 1200 வரும், 1800 வரும், 1900 போகும். இப்படி அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார வரக்கூடிய வெப்பத்தினுடைய அளவும் மாறும், வெளியில வரக்கூடிய வெப்பத்தினுடைய அளவும் வந்து மாறும். சரிதானே? எல்லா வெப்பத்திலையும் வந்து அளவுகள் என்பது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வெப்பம் தான் என்ன பண்ணுது, அந்த கதிர்கள் தான் என்ன பண்ணுது, எல்லா கிரகங்கள் மேலேயும் எல்லா உபகரணங்கள் மேலேயும் பட்டு 27 நட்சத்திரத்தினுடைய கூட்டத்தில் வந்து பட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நேரா என்ன பண்ணுது, சூரிய வெப்பத்தின் மூலமாக பூமிக்கு வந்து சேருது. இப்படி பூமிக்கு வரக்கூடிய வெப்பம் எல்லா இடத்துலையும் கலந்துரும். காத்துல கலந்துரும், தண்ணியில கலந்துரும், சாப்பிட்ற உணவுல கலக்கும், காய்கறிகளை கலக்கும். நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா நான்வெஜ்ல கலந்துருக்கும். நீங்க வந்து இந்த சூரிய கதிர்கள்ல இருந்து நீங்க வந்து யாருமே தப்பிக்க முடியாது. சுவாசிக்கிற காத்துல இருக்கு, குடிக்கிற தண்ணியில இருக்கு, சாப்பிட்ற உணவுல இருக்கு, செடியில இருக்கு, கொடியில இருக்கு, மரத்துல இருக்கு, எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. அது இல்லாத இடம்னு எங்கேயாவது இருக்கா? எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப சில இடங்கள்ல வந்து பனிமூட்டமா இருக்கு சார், அங்கெல்லாம் வெயிலே வரதில்லைன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அங்கேயும் வந்துடும் எனர்ஜி. கரெக்டு தானே? சுளிர்னு வெயில் அடிக்கலனாலும் காற்று மண்டலத்தில் கலந்து அந்த எனர்ஜி வந்து எல்லா இடத்துக்குமே போயிடும். ஓகேவா? அப்ப இந்த 9 கிரகங்கள், 9 உபகிரகங்கள், 27 நட்சத்திர மண்டலங்கள், இதெல்லாம் இணைந்துதான் ஒரு உயிர் வந்து எப்ப பிறக்கணும், என்னென்ன நல்ல பலன் அனுபவிக்கணும், என்னென்ன கெட்ட பலன் அனுபவிக்கணும்,
அப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்க தான் வந்து முடிவு பண்றாங்க. சரிதானே? இந்த சூரியன் வந்து வேற யாரும் கிடையாது, அவன் தான் வந்து சிவன். புரியுதா? அவன் தான் இங்க எல்லாமே. அவங்களுக்கு பொறுப்புகளை வந்து பிரிச்சு கொடுத்துருக்காரு. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரிதானே? சிவனை நெருங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சிவனை நெருங்கணும்னா வந்து முக்தி நிலையை வந்து அடையணும். முக்தி நிலை அடைந்தோம்னா என்ன நடக்கும்? மறு மறுபிறப்பு என்பது கிடையாது. மீண்டும் பிறப்பு என்பது இல்லை. சரிதானே? அடுத்து உபகரணங்கள்ல வந்து குளிகாதியர் ஐவர், தூமாதியர் ஐவர்னு சொல்லுவாங்க. குளிகாதியர் ஐவர், தூமாதியர் ஐவர் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிகாதியர் அப்படின்னா குளிகன், யமகண்டன், அதாவது ரெண்டு டீமா பிரிச்சிருக்காங்க. ஐவர்னா 5 பேர், வேற ஒண்ணும் கிடையாது. தூமாதியர், தூமாதியர் அவங்க ஒரு 5 பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா குளிகன், குளிகன் அவர் டைட்டில்ல தான் வந்து குளிகாதியர் ஐவர்னு வருது. குளிகன், யமகண்டன், அர்த்தபிரகணன், அப்புறம் வந்து மிருத்யு, காலன், இவங்களும் ஒரு டீம். தூமாதியர்ல வந்து தூமன், அதான் தூமாதியர் ஐவர். பரிவேடன், வியதிபாதன், பரிவேடன், இந்திரதனுசு, தூமக்கேது. இதுதானே? ரெண்டு டீமா வந்து பிரிச்சிருக்காங்க. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? புலிகன் நேரம் உள்ளது. அதாவது சனியுடைய மகனுடைய நேரம்னு அர்த்தம். அதாவது என்னன்னா குளிகை நேரத்துல நீங்க எதை செய்தாலும் திரும்ப வந்து செய்யற மாதிரி இருக்கும். அதான் அதனுடைய பலன். சரிங்களா? ஆனால் வந்து பொதுவாகவே நான் வந்து இந்த ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், குளிகை நேரம், அதெல்லாம் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நடத்தவே மாட்டேன் நான். இந்த இது ஓரைகள், இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் எங்கேயாவது? அதை வந்து என்னன்னா, அதை விட பவர்ஃபுல்லானது நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்க திதி யோக கரணம் முடக்கு வைராசியம் தான். அதை வைத்து கிரக பலம் எடுத்து பலன் எடுத்தீங்கன்னா அது அக்யூரேஷா வரும். இதெல்லாம் தோத்து போயிடும். இந்த குளிகை காலம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், ஓரைகள், இது எல்லாமே வந்து தோத்து போயிடும். புரியுதா? நீங்க வந்து ஏற்கனவே இருக்க விஷயங்கள் தான் வந்து அக்யூரேஷா இருக்கும். அதுல நீங்க வந்து டீப்பா வந்து நிக்கணும் அப்படின்னா இந்த மேட்டர் போதும் நமக்கு. ஸோ
அதனால அதெல்லாம் வந்து குளிகை காலம் அதெல்லாம் வந்து தேவையில்லை. சரிதானே? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? அது வந்து போக போக வகுப்புல பார்க்கலாம். சரிதானே? ரைட். இன்றைய வகுப்பு எப்படி இருந்தது? அப்படியா? ஆமா, இதுவரை எல்லாரும் மண்டை பிச்சுட்டு இருக்கீங்க. அஸ்தமனம் என்ன, வர்க்கம்னா என்ன, ஆட்சினா என்ன, உச்சம்னா என்ன, நீசம்னா என்ன, நட்பு பகை சமம்னா என்ன, எல்லாமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. எங்க பீனாலாம் வந்து வாயே திறக்க மாட்டேன்றாங்களே. ஏதோ ரவிக்குமாரசாமி ஸ்ரீதேவிலாம் வரலையா கிளாஸ்க்கு? கோவில்ல ஒரு பூஜை போறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டா ரைட், அவ்வளவுதான். முக்கியமான டாபிக். அப்புறம் எல்லாரும் நம்ம ஆமா. ரைட் ரைட். நம்ம வந்து எதை தொட்டாலும் வந்து பட்டை கலப்பது தான் நமக்கு பிடிக்கும். நான் ஆ கரெக்ட். பரிவட்டம் நம்ம வந்து பார்க்கலாம். அது ஆக்சுவலா வந்து அதை சொல்லுவாங்க, பரிவட்டத்தை பார்க்க கூடாது தோசம் அப்படிம்பாங்க. அதனால நீங்க பரிவட்டத்தை பார்க்கணும் நீங்க. அது அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து சுக்கிரனை வந்து நம்ம வந்து டெய்லியுமே விடிவெளியில வந்து நம்ம பார்க்கணும் நம்ம. அது நம்ம வந்து டைரக்டாவே வந்து பார்க்க முடியும். புதனை கூட குறிப்பிட்ட காலகட்டங்களில் நேர்லயே பார்க்க முடியும் நம்மளால. புதன் கிரகத்தை கூட பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள். சரிதானே? ஆமா. இல்ல, அன்றைக்கு வந்து என்னன்னா, அதாவது என்னன்னா, கிரகணத்தின் போது உங்களுடைய நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா எங்க வேணாலும் போய்க்கலாம். உங்க ஜாதகத்துல நேரம். சரிதானே? உங்களுக்கு நேரம் கெட்டு அப்படின்னா கம்முனு இருக்கிறது நல்லதுதான். நெகட்டிவ் இப்ப ராகுக்கு இதெல்லாம் கோச்சாரத்துல வந்து நெகட்டிவா இருக்காங்க அப்படின்னா கம்முனு வந்து வெளியில போகாம இருக்கிறது நல்லது. இப்போ வந்து அஸ்ட்ராலஜி ரீதியா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. பாசிட்டிவா இருக்குன்னா நீங்க வந்து அது வந்து செய்ய தேவையில்லை. நீங்க தைரியமா வெளியில போலாம் வரலாம். ஓகேவா? ஆக்சுவலா வந்து சயின்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. இல்ல வந்து ஜோதிடத்துல சொல்றதுதான் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஜோதிடம் எல்லாமே வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்கிடவும் முடியாது. இங்க வந்து எல்லாமே மின்கல் பண்ணணும். மின்கல் பண்ணி ஒரு ஜாதகத்துல வந்து ராகு கிரகணம் நடக்கும்போது ராகுக்கு இதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா, இப்ப எனக்கெல்லாம் ராகு வந்து சதயத்தில் போறது ரொம்ப நல்லது. இப்ப பீனாக்கு வந்து ரொம்ப நல்லது. என்னுடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி இவங்கெல்லாம் வந்து வெளியில போறதுங்கிறது எந்த தொந்தரவும் வந்து வராது. சரிதானே? அதே நெகட்டிவா வந்து வெளியில போனோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து பாதிக்கும். ஓகேவா? ம். சரி, நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு நல்ல ஒரு, அதாவது இதுவரை வந்து என்னன்னா
இப்போ வந்து திதினா சூரியனுக்கு சந்திரனுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து திதி. யோகம்னா வந்து சூரியனுக்கும் இதுக்கு அதே சந்திரனுக்கும் வச்சு தான் யோகத்தை வந்து முடிவு பண்ணணும். அடுத்து வந்து திதியில் பாதி காரணம், முடக்கு எப்படி எடுக்கணும், மைனாசி எப்படி எடுக்கணும், பாஸ்டிங் எப்படி எடுக்கணும், ஜாதகத்தில் கிரகத்துக்கு எப்படி பலன் சொல்லணும், தசாபதி பலன் எப்படி சொல்லணும், கோச்சாரத்துக்கு எப்படி சொல்லணும், இதெல்லாம் வந்து வந்துட்டோம். ஆனால் வந்து இன்னைக்கு நடந்துன விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆனாதான் ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு. சரிதானே? அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது கனெக்ட் ஆகும்போது தான் நமக்கு ஓ அப்பா இதனால தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு புரிதல் வரும் நம்ம. ஓகேவா? இல்ல actually என்னன்னா, இந்த ரொம்ப வருஷம் இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா. நான் தான் வந்து அப்படியே தள்ளி தள்ளி வச்சுட்டே வந்தேன். இது வந்து ஹை ரேட் போட்டு கூட என்னால் நடத்த முடியும். வேணா ரீசனபிள் ரேட்டா இருந்தா எல்லாரும் வருவாங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரீசனா போட்டிருக்கேன் நான். சரிதானே? ஆமா. அதே போல நீங்க யூஸ் பண்ற மொபைல் சாஃப்ட்வேர்ல இந்த உபகரணங்கள்லாம் வந்து கொண்டு வர சொல்லி இன்ஜினியர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது வந்து கொண்டு வந்துருவாரு. அதை கொண்டு வந்துட்டாக்க இதெல்லாம் இன்னைக்கு அடுத்தது வந்து பாடத்திட்டத்தில் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அது ஒரு அப்டேட் மாதிரி ஒரு சின்ன ஒரு தொகையை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சரிதானே? இது என்னன்னா, வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும் உபகரணங்களுக்கு. ஸோ அதுவும் வந்து கையோட பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்ஜினியர்கிட்ட வந்து சொல்லியிருக்கு. மிக விரைவில் வந்து ரெடி பண்ணி தருவார். ஓகேவா? சரி, முடிச்சுக்கலாமா? ரைட்டுங்க. நல்லதுங்க, ரைட்டுங்க.